Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். Let's go. Saigon. So my opinion about Saigon is above average view. ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாம். அப் டு த மார்க் இல்லை. அதாவது படம் பார்க்கும்போது ஆஹா ஓஹோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஒரு சுமாரான படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்தது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த படம் இருக்கும், அந்த ஒரு ஜானரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் கிடைச்ச அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் ஃபேக்ட் கூட நமக்கு படம் பார்க்கும்போது கிடைக்கல. ஃபஸ்ட்டு மர்டர் ஒன்று நடக்குது, அதில் வந்து கொஞ்சம் இந்த சஸ்பென்ஸ் மெட்டீரியல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொண்டு போவாங்க. பட் செகண்ட் மர்டர்லேயே வந்து ஜெயமகவி தான் கொலை பண்ணுறாங்க அப்படின்றத ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்காக அதை காட்டியிருந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நல்லா இருக்குது, பட் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பிகாஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் படம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங்கை வச்சு தான் நம்ம வந்து அந்த படம் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிதா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட மேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கடல் இருந்துருக்கலாம் டேரக்டர் கிட்ட அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் பார்க்கும்போது இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு ஒரு சலிப்பை தட்டிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நல்லா போயிட்டு இருக்கும், பட் அது வந்து சப்புன்னு முடிகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு மர்டர் வந்து ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த மர்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நமக்கே வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகணும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு மர்டரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ரம்மை வந்து டேமேஜ் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது ஒரு தகரத்தை வந்து தகையில தேய்ச்சி அந்த ஸ்க்ரீச்சின்னு ஒரு சவுண்டு வரல, அது காது கூசும் இல்லை. ஸோ அதை வச்சு ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஸ்பாயிலராக எடுத்துக்கணும், பிகாஸ் படம் அப்படி ஒன்றும் பெரிய லெவலில் இல்லைனால நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றத தாண்டி அதை ஈஸியாக நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் அவ்வளோ தூரம் வந்து தகையில வச்சு தைக்கிறாங்கன்னா அந்த தகையில் அந்த மார்க் இருந்துக்கும், அதை வச்சு போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் கொடுமை என்னென்னா ஜெயமகவி அந்த தகையில வச்சு அந்த 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 கீழே வச்சு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்க்ரீச் சவுண்டு வகத்துக்கு கீழே வச்சு தேய்க்கிறாங்களா, அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை அந்த இடத்துலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுலாம் கண்டுபிடிச்சாலே இந்த கொலையை வந்து ஜெயமகவி தான் பண்ணியிருப்பாங்கன்றது வந்து ஈஸியாக போலீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். இவ்வளோ பேசுக்கு நீ இந்த படத்தை எடுக்க வேண்டியது நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ படத்தை எடுக்கும்போது டேரக்டர் வந்து ஆடியன்ஸை விட புத்திசாலித்தனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டோம். ஸோ டேரக்டர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் யோசிக்காமல் படம் எடுத்ததுனால நம்ம இதெல்லாம் யோசித்து இது அப்படி பண்ணிக்கலாமே இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து யோசிக்குவோம். ஸோ நம்மளை யோசிக்க வைக்காத அளவுக்கு அவர் வந்து அவருடைய மேக்கிங் வந்து இருந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்றத தான் நான் இந்த படத்தில் வந்து சொல்ல வரேன். ஸோ ஜெயமகவியோட ஆக்டிங் வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கீர்த்தி சுரேஷ் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது இவங்க எப்படி போலீஸ் கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரி பண்ண அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த ரஃப் அண்ட் டஃப் ஒரு பெண் போலீஸ்க்கு உண்டான அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இருந்தது. பட் அவங்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வேக ஒருத்தவங்க டப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கும் வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறமேட்டு படத்தோடைய அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த மாடெல்லாம் நடக்குது, இதெல்லாம் யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கொஷின் ரைஸ் ஆகல. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து என்ன வச்சுக்கோங்கன்னா ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி சண்டை. ஸோ ஜாதியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினர் வந்து பேசின மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது தப்புன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் பிட்வீன் ஜெயமகவி அண்ட் சமுத்திரக்கனி. ஸோ ஜாதியை பற்றி பேசியிருப்பாங்க. படத்துலேயே அந்த ஒரு சீன் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சமுத்திரக்கனியும் ஜாதியே இல்லைன்னு பேசுகிற ஜெயமகவியும் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த ஒரு கான்வர்சேஷன் சூப்பராகவே இருந்தது. அந்த ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மற்றபடி படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இன்னும் பெட்டராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி ஜெயமகவிக்கு வந்து 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது அகிலன் தேவன் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல. பட் அதுக்காக இது வந்து ஜெயமகவிக்கு வந்து ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துருச்சு அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவரோட மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க மறுபடியும் கம்பேக் கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜெயமகவிக்கான படமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ஜிவி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பட் அவருக்கு மட்டும்தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்
வந்து சாம்சியஸ் வந்து போட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் பிஜிஎம்ல சாம்சியஸ் தெரிவிக்க விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சில சீனில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஒரு சாதாரண சீனுக்கு கூட ரொம்ப ஹெவியாக போட்டு இது தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு சீனில் வந்து ஜெயம் ரவியோட டாக்டர் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சாங் செலிப்ரேஷன் அதுவும் தேவையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. ஈவன் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சினிமாத்தனமாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்கக்கூடாது. அதோட நம்ம கனெக்ட் ஆகி போய்க்கணும். பட் நம்மளோட அந்த சீன்ஸ் எதுவுமே நம்மளோட ஒட்டலை டீவியேட் ஆகி போகுது. அதனால இந்த படம் வந்து ரொம்ப சும்மாகான படம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் நீ யாரும் எங்களை சொல்கிறதுன்னு கேட்காதீங்க. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல, மற்றபடி வந்து உங்களுடைய இஷ்டம் தான். என்னை கேட்டால் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண யாருமே டீமீன் பண்ணலை, யாரோட ஒர்க்கையுமே வந்து டிப்ரிஷியேட்டும் பண்ணலை. ஸோ அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களோ, அதே வேலை பார்த்து ஒரு படத்தை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை வச்சு தான் நம்ம படம் பார்க்க போவோம். ஸோ சும்மா ஒன்றும் பார்க்கல. அந்த காசுக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் ஒர்த்து இல்லை. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். மற்றபடி படம் பார்க்குறதும் பார்க்காம போதும் உங்களோட விஷயம் தான். பட் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து சும்மா சொல்கிறேன். ஸோ தேவையில்லை, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம். ஐ மீன் ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.